குழந்தைய தூளில் ஆட்டி ஆட்டி கை வலிக்குது, காலில் ஆட்டி ஆட்டி கால் வலிக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா கடவுளே? பக்தா இந்தா வச்சுக்கோ. பெருமாளே என்ன இது? டைனி டைக் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஆட்டோமேட்டிக் கிரடில். வாவ்! ஹாய் மக்களே, நான் தான் உங்க பாரதா நாயுடு. என்னை எல்லாருக்கும் ஆர்டிஸ்டா தெரியும். இப்போ நியூ மாமா ஒரு அவதாரம் வேற எடுத்திருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாம நான் ஒரு பிசினஸ் உமன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தையும் பார்க்கறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். ஸோ அவங்கள சூப்பர் உமன்னு சொல்லுவாங்க. ஆனா பிசினஸையும் சேர்ந்து பார்த்துக்கிறவங்க சூப்பர் பவர் உமன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி சூப்பர் பவர்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி மாம்க்கு ஒரு பெரிய கிஃப்டா தான் டைனி டைக் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது ஆட்டோமேட்டிக் ஸ்விங் மிஷின். ஸோ இதை அசம்பிள் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுல ஒரு மெட்டல் ராட் இருக்கும். ஸோ அதை ஏ ஷேப்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி அதிபுத்திசாலி அடிக்கடி கேட்லாக் பார்க்கும். 2 கனெக்டிங் நாப் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக கிரெடில் வந்துட்டு ரன் ஆகிறதுக்கு ஒரு சைடு மோட்டார் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அனதர் சைடு ஹேங்கிங் ஹூக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ராடோட லெக்கில் ரப்பர் லாக் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பேபி ஹேங்கர் பெட்டு 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 25 kgs வரைக்கும் இது தாங்கும். ஆல் டன். இப்போ பேபி வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். கையில் ஆட்டக்கூடாது, அதுக்கு தான் நமக்கு கண்ட்ரோலிங் மோட்டார் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்பீடை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேபிக்கு மஸ்கிட்டோ ப்ரொடெக்ஷன் நெட் கொடுத்துருக்காங்க, சைட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேபி வந்துட்டு தூங்குறாங்களா முழிச்சிருக்காங்களான்னு நம்ம வந்துட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். நியூபார்ன் பேபிக்கு இந்த பேபி ஹேங்கர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் பேபி வந்துட்டு 3 month ஓல்டுங்கிறதுனால தாராளமாக இது வெயிட் தாங்குது. வீட்டில் இருந்துட்டே ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற நியூ மாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நியூ மாம், ப்ளீஸ் செக் இட் அவுட் டைனி டைக் இன்ஸ்டாகிராம் பேஜ். பாய்.